வீடு ரொம்ப ஒன்னே ஒண்ணுமா ஒன்னே ஒண்ணுமா அப்படியே தண்ட போறீங்க எப்படி சமைக்கிறது எப்படி படிக்கிறது எப்படி கரண்ட் இருக்குப்பா இந்த வீடுல இருக்கும்போது இந்த ஈபி ஏதாவது ஆச்சுன்னா ஃபைன் ஆச்சுன்னா யாருக்கு கொடுப்போம்? இங்க வந்து கழிவு தண்ணியிலேருந்து மழை தண்ணியிலேருந்து எல்லாமே தேங்கி போயிருக்கு. பக்கத்துல கரண்ட் இருக்கு. கரண்ட்ல வந்து இங்க வீட்டுல உள்ள திறந்தா திடீர்னு ஷாக் அடிச்சுட்டுனா உயிர் சேதம் ஆகும்ட்டு நாங்க இங்க இல்லாம ரோட்ல பத்தின்னு இருக்கோம் 4 நாளா. நாங்க வீட்டுல 5 பேர் இருக்கோம். என் மனைவி, எங்க அப்பா, எங்க அம்மா, என் தம்பி 5 பேர். அது வண்டி சேதம், வீடு சேதம், உள்ள 1.5 லட்ச ரூபா பொருள் கிட்ட சேதமாகி கிடக்குது. எல்லாமே போயிடுச்சு. வாஷிங் மிஷின், டிவி எல்லாமே பொருள் போய் கிடக்குது. நாங்க வந்து இங்க முதல் தடவை இவ்வளவு கஷ்டத்துல நாங்க இருக்கிறோம். போறாங்க அவங்க வாழ்வாதாரத்தை அவங்க பாத்துவாங்க. இந்த இடம் அப்படியே வியூ பண்ணுங்க. அதான் வாங்க ஆஸ்பத்திரியா? எங்க இருக்கு ஆஸ்பத்திரி? குழந்தை சம்பந்தப்பட்ட ஆஸ்பத்திரி. ஆரம்ப சுகாதாரமா? துணி இருக்குது அதெல்லாம் அவங்க கையில பேசிக்கிறேன். நோய் தான் வரும். காக்கா எல்லாமே எல்லாருக்கும் மக்களுக்கு தான் நோய். மக்களுக்கு தான் நோய் வருது.